உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்தாங்கண்ணே. உள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. வாமானந்தி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்னே. என்னம்மா இவ்வளவு காலையிலேயே? மஞ்சுவ அவங்க அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போகணும். ஆமாம்மா, நைட்டு வலிப்பு வந்து மஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு போல் இருக்கு. சவு சொல்லிட்டு இருந்தாமா. ஆமா அண்ணே, பாவம் சின்ன புள்ள தானே, அவ வயசுக்கு இம்புட்டு கஷ்டம் தாங்கிட்டு இருக்கிறதே பெருசுனே. நீங்க எல்லாருமே உங்க வயசுக்கு மீறின கஷ்டத்தை தாமா அனுபவிக்கிறீங்க. நீ அன்பு கூட சந்தோஷமா வாழத்தான் இங்கிருந்து போனேன். உன்னை நினைச்சு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டம்மா. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைச்சு நான் வேதனைப்படாத நேரமே இல்லம்மா. அன்பு பாப்பியாம்மா? பார்த்தா இந்த செக்யூரிட்டின்னு ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுமா. நம்பிக்கையோட இருக்க சொல்லுமா. அந்த ஆண்டவன் யாரையும் கைவிட மாட்டான். சொல்றேனே மேடம், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் முந்தே எங்களுக்கு ஆசீர்வாதம். அதுவே எங்க கஷ்டம் எல்லாத்தையும் சரியாக்கிரும். சரிண்ணே, நான் போய் மஞ்சுவை பார்த்து கூட்டிட்டு வரேனே. சரிம்மா, போய் பாரு. ஆனந்தி, லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. மேடத்தை பார்க்க வந்தியா? ஆமாக்கா, மேடம் இருக்காகல்ல? இருக்காங்க ஆனந்தி, மேலதான் இருக்காங்க. அப்புறம் நீ கூட்டிட்டு வந்தியே அந்த பொண்ணு மஞ்சுக்கு நைட்டு வலிப்பு வந்ததுல இருந்து மேடம் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. மஞ்சுக்கு இப்படி ஆகும்னு நானும் எதிர்பார்க்கலக்கா. நேத்து மேடம் எனக்கு போன் பண்ணாங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு மனசு சரியில்லக்கா. மேடம் ஒரு புக்கையும் விடாம எல்லா புக்கையும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இத்தனை வருஷத்துல அவங்க இந்த அளவுக்கு ஆழமா சட்ட புத்தகத்தை படிச்சு நான் பார்த்ததே இல்ல. சட்ட புத்தகமா? மேடம் எதுக்கு சட்ட புத்தகத்தை படிக்கிறாங்க? என்னம்மா இப்படி கேக்குற? வக்கீல்னா சட்ட புத்தகத்தை படிக்க மாட்டாங்களா? ரகுவை பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஹேபியஸ் கார்பஸ், அதான் அந்த ஆட்கொணர்வு மனு போடலான்னு சொன்னல, அந்த வழியில கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். என்னக்கா சொல்றீங்க? வக்கீலா? நம்ம மேடமா? உண்மையாவ சொல்றீங்க? அப்போ அதுவே தெரியாதா உனக்கு? ஒரு காலத்துல அவங்க கேஸ் எடுக்கறாங்கனாலே எதிரில கேஸ் எடுக்க எந்த வக்கீலா இருந்தாலும் யோசிப்பாங்க. நம்ம மேடம் சிங்க மாதிரி கோர்ட்ல பேசுவாங்க. அப்படியே நெருப்பா இருக்கும் அவங்க வார்த்தை ஒவ்வொன்னும். என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? நான் இங்க இருந்தப்போ ஒரு நாள் கூட அவங்க வக்கீலா இருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பாக்கலையே. அந்த மாதிரி எந்த விதத்திலயும் அவங்க நடந்துட்டதே இல்லையே. அவங்க கோர்ட்டுக்கு போறத நிறுத்தியே 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. ஏன் நிறுத்திட்டாங்க? தெரியலம்மா. ஒரு நாள் கோர்ட்ல இருந்து வருத்தமா வந்தாங்க. இனிமே நான் கோர்ட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட யாரும் பேச முடியாதுமா. இது மட்டும் இல்லம்மா, இன்னும் அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இருக்கு. எவ்வளவோ வலியும் வேதனைகளும் கூட இருக்கு. ஆனா அது எதையும் அவங்க யார்கிட்டயும் எப்பவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஒன்ன மாதிரிதான் அவங்களும். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக சட்ட புத்தகத்தெல்லாம் இவ்ளோ தீவிரமா படிக்கிறாங்க? நேத்து ராத்திரி முழுக்க அவங்க தூங்குன மாதிரியே தெரியல. ஆனா ஏன்னு தான் தெரியல. எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. நான் இப்பவே போய் மேடத்தை பாக்குறேன். வா ஆனந்தி, மஞ்சுவை கூட்டிட்டு போவந்தியா? அவளை கூட்டிட்டு போகணுமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு குழப்பம்? மஞ்சு அவ அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டதான் அவளுக்கு வலிப்பே வந்திருக்கா ஆனந்தி. அவ அப்பாவை பாக்கணும்னு காலையிலேயே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்பாவை பார்க்க முடியலன்னா இன்னும் ஏதாச்சும் ஆயிட போகுது. அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போக முடியாதுங்கறதையே அவளால தாங்கிக்க முடியாதுன்னா அவ அப்பா வெளியே வந்துருவாருன்னு அவளுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்திருக்கேனே, அது உடையும் போது அவ என்ன ஆவாளோ? புரியல ஆனந்தி, நீ சொல்றது எனக்கு புரியல.
மஞ்சுவோட அப்பா எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் ஏன் அவர் வெளியே வர மாட்டாருன்னு சொல்ற? எந்த தப்பும் செய்யாம தானே மேடம் அப்ப அவர் ஜெயிலுக்கு போனாரு. அப்பா அவருக்கு துணையா யாரும் இல்லையே.